ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது கோகனட் குக்கீஸ் பண்ணலாங்க. எவ்வளோ நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு முடிஞ்சே போயிடுச்சு. நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. கோகனட் குக்கீஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அதில் மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நம்ம வீட்டிலையே பண்ணி சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான். அது மாதிரி பண்ணி நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டில் வச்சு பண்ணி பாருங்கள், நல்லா வரும். அதுக்கு வந்து 1 கப்பு மைதா மாவு, கோதுமையிலையும் பண்ணலாம், பட் நான் இதில் மைதாவில் போட்டிருக்கேன். 1/2 கப்பு வந்து கடலை மாவு போட்டுட்டு நல்லா சலிச்சிடணுங்க. அதுதான் முக்கியமானது, சலிச்சு பண்ணணும். ஏன்னா கடலை மாவெல்லாம் அந்த கட்டி கட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் நம்ம கோகனட்டு பவுடர், அதாவது டெசிகேட்டட் கோகனட் சொல்லுவாங்கள்ல, அது வந்து 1/2 கப்பு போடணும். போட்டு ஃப்ரிட்ஜில் இருந்தது நல்லா அது கட்டியாகிருக்கு, உடச்சி விட்றேன். நல்லா கலந்து தனியாக வச்சுருங்க. நம்ம வந்து பட்டர், அன்சால்ட்டட் பட்டர், உப்பு இல்லாத பட்டர் எடுத்துக்கோங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப கட்டியாக இல்லாமல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்துகிட்டு 3/4 கப்பு, காலும் அரையும் 2 இதுவும் சேர்த்து போட்டிருக்கேன். 3/4 கப்பு பவுடர் சுகர், அதையும் போட்டு நல்லா கலக்கிடுங்க. இப்படி நான் ஒரு இதால் சுற்றி எடுக்கிற மாதிரி ஒரு கை பக்கமாக, ஒரு பக்கமாக நீங்கள் பண்ணணும். எவ்வளோ இதுவாக முடியுமோ பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு இது இருக்குது, ஃப்ளஃபியாக வரும், லைட்டாக ஆயிரும் அந்த மாவு. அதாவது அந்த வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்ந்துட்டு ரொம்ப லைட்டாக ஆயிரும். கலரும் லைட்டாக ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டே இல்லாத மாதிரி நீங்கள் எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, மிதக்கும். நம்ம வடை மாவுலாம் போடுவோம்ல, அது மாதிரி போட்டு பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ நேரம், ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலரை மாறுது பாருங்கள். மஞ்சள் கலராக இருந்தது அப்படியே வெள்ளையாகுது பாருங்கள், நுர மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு பாருங்கள், அப்படியே மிதக்கும். அதுதான் அதோட உண்மையான அந்த பக்குவம். அந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்திடலாம். பாருங்கள், இது எவ்வளோ லைட்டாக இருக்கிறதுனால தான் அதை நிற்கிது. இப்போ வந்து அந்த மாவு நம்ம கலந்துலாம் வச்சுருக்கோம்ல, பவுடர்லாம், அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஈனோ போடுறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. அப்புறம் நம்ம இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் கலந்தது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா சேர்த்து கலக்குங்க. இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுடலாம். அப்புறம் ஏலக்காய் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருணுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கையால் தான் பிசைஞ்சு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வைங்க. அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் இல்லாட்டி கடாயில் வந்து உப்பு, ஒரு கப்பு உப்பு, டேபிள் சால்ட், அந்த உப்பு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து எடுத்து சூடு பண்ண வச்சுருங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது 15 நிமிஷம் வச்சது வந்து உங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு உங்கள் பவுடர் மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் எப்படி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கரண்டியில், குழி கரண்டியில் நல்லா அமுக்கி பண்ணிங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் தேங்காய் போட்டுட்டு பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். நீங்கள் என்னடா அது இப்படி ஒரு மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. அது கொஞ்சம் உருக ஆரம்பித்தோடனே அந்த வெண்ணெயெலாம் சேர்ந்து நல்லா ஆயிரும். ரொம்ப நல்லா வந்துருந்ததுங்க. இப்போ நான் டூட்டி ஃப்ரூட்டி வச்சு பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி தான், அது அடியில் போட்டுடணும், அப்போ தான் நீங்கள் மேலே வரும். இப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வரும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி. அதை நம்ம இட்லி தட்டில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா வந்தது. ஒன்லி திங், நீங்கள் என்ன பண்ண, நான் தெரியாமல் 2 மேலையும் கீழையுமா 2 தட்டில் வச்சேன்னா, அடியில் வச்சது மட்டும் நல்லா ப்ரௌன் அடியில் வந்தது, மேலே இருக்கிறது வந்து வெள்ளையாகவே இருந்தது. ஸோ நீங்கள் ஒரே ஒரு தட்டு வச்சு பண்ணுங்கள், நல்லா ரெட்டாக வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் டைமு கூட வைக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பட் நல்லா வெந்துருது. ஆனால் மேலே இருக்கிறது
வெள்ளையாகவே இருக்குது. அதுதான் இங்கே இது. நீங்கள் அதனால நீங்கள் கொஞ்சம் ப்ரௌனாக வேணும்னா அடித்தட்டிலையே மட்டும் வைங்க. நான் வந்து மேல் தட்டில் வச்சது கொஞ்சம் வெள்ளையாகவே இருந்தது. இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் தெரியாமல் 2 தட்டுலாம் வைக்கவே வேண்டாம். ஒரு தட்டுலேயே வச்சுட்டு நீங்கள் வச்சிருக்கலாம். நான் அப்படி தான், அது ஒன்று தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. இல்லை கொஞ்சம் நேரம் கூட வைக்கணும். வச்சிங்கன்னா கீழே இருக்கிறது இன்னும் டார்க் ஆயிரும். அதனால நீங்கள் ஒரே தட்டாக வச்சு கொஞ்சம் பாருங்கள். இது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மேலே இருக்குது. பட் ஒன்லி திங் இது பாருங்கள், தட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது உடையவே உடையாதுல. இப்படி இப்படி பண்ணி காமிச்சா கூட குத்துனா கூட ஒன்றும் இல்லை. பட் வெந்துருச்சு, பிஸ்கட் ஆயிடுச்சு. பட் வெள்ளையாகவே கலர் ரொம்ப வரல. அதுதான். மற்றபடி நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு நல்ல டார்க்காக அடியில் வேணும்னா கடையிலலாம் வாங்குகிற மாதிரி அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டது. அடுத்தப்பில் ஒரு இதில் 2 வச்சு வைக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாங்க. அதுதான் பண்ணிங்கன்னா அடியில் நல்லா ப்ரௌனாக வரும். ஒரே ஒரு தட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, நல்லா கலராக வரும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரும். உடச்சிங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். தேங்காயெல்லாம் போட்டிருக்கதுனால அந்த கூட வெந்ததில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டூட்டி ஃப்ரூட்டி போட்டது பாருங்கள், அப்படியே நல்லா தேங்காயெல்லாம் அப்படியே வாயில் வருதா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது அரிய வகை உட்பெக்கர் வந்ததுங்க எங்கள் வீட்டில்.